இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இன்றைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம் கவனத்தை திருப்பலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆமென். அன்பானவர்களே, தேவ பிரசன்னம் நிறைந்த இடம் தேவ பிள்ளைகள் கூடுகிற ஆலயம். சபை கூடி வருதல் தேவன் தங்கி இருக்கிற ஒரு ஸ்தலமாய், தேவ பிரசன்னம் காண்கிற ஒரு ஸ்தலமாய், தேவன் அசைவாடுகிற ஒரு இடமாய் காணப்படுகிறது. ஆனபடியா நாம் சபை விடுதலை ஒரு நாளும் போதும் விட்டுவிடாய் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற தேவ பிரசன்னத்தை காண வாஞ்சையோடு ஓடி வருவோமானால் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாக்கும், ஆலயத்தின் ஆசீர்வாதத்தால் நிரப்பும், நீர் உமது பிரசன்னத்தால் அவர்களை மூடும். இந்த நாளெல்லாம் கர்த்தர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.